அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பாசத்திற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாட்களிலேயே சிறந்த நாளாக, ஏழை மக்களுக்கு ஈதுடைய நாளாக, சையீதுல் ஐயாமி யௌமுல் ஜும்ஆ, நாட்களுக்கே தலைமையான ஒரு நாளாகன்னு சொன்னால் அது இந்த ஜும்ஆவுடைய தினம்தான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாம் நினைவூட்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய கிருபையால் இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு வியாழக்கிழமை ஜும்ஆவுடைய தினங்கள், ஜும்ஆவுடைய நேரங்கள் ஆரம்பமாகுது. ஜும்ஆவுடைய நாளில் பொதுவாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருந்தாலும் மற்ற நாட்களை விட ஜும்ஆவுடைய தினத்தை நாம் அடைந்து கொண்டால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும் என்ற விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது, இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு பாசத்தை, நேசத்தை, மஹப்பத்தை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், முதல்ல நம்முடைய உள்ளத்தில் நாயகத்துடைய ஆசைகளை, நாயகத்துடைய கண்ணியத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரணும். நாயகத்தின் மீது கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு பல ஃபித்னாக்கள், பல ஃபசாதுகள் நிகழ்கிறதே இன்றைக்கி அதுதான் முக்கியமான காரணம். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பக்கத்திலேயே என்ன செய்வாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக் கொண்டு இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பிறகும் வீட்டுக்கு பக்கத்தில் தான். ஏன் திட்டுனாங்க? அவர்களுடைய உள்ளத்தில் கண்ணியம் இல்லை. நம்முடைய அப்துல்லாவுடைய மகன்தானப்பா இவர், நாம் பார்த்து வளர்ந்த பையன்தான்ப்பா இவருன்னு சொல்லி நாயகத்தின் மீது தன்னுடைய உள்ளத்தில் கண்ணியம் இல்லாததுனால இன்னைக்கு நாயகத்தின் மீது பல தேவையில்லாத விஷயங்களை, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு பல ஃபசாதுகள் நிகழ்ந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய உள்ளத்தில் நாயகத்தின் மீது கண்ணியம், பிரியம் இன்னைக்கு இல்லை. அன்பார்ந்தவர்களை, நாம் சொல்லக்கூடிய செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது எந்த அளவுக்கு மஹப்பத்தை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, பகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாஅன் ஷதீதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கடுமையாக அழுது கொண்டிருந்தார்கள். இப்போ ஃபகாலு, சஹாபாக்கள் கேட்குறாங்க, மா யுபுக்கீக யா ரசூலல்லா, உங்களை அழ வைத்தது எது? ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு கடுமையான அழுகை? ஏன் இவ்வளவு கடுமையான துக்கம்? என்ன ஆனது யா ரசூலல்லா, சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னுடைய உள்ளத்தில் தோன்றிவிட்டது. அப்போது அங்கே இருந்த பெரும் சஹாபாக்கள், உதாரணமாக கால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்க கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அவலஸ்னா இஹ்வானுக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சகோதரர்மார்கள் நாங்கள் இல்லையா? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா பல் அன்தும் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் நீங்கள், என்னுடைய சஹாபாக்கள் தோழர்கள் நீங்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? அம்மா விளங்கி கொள்ளுங்கள், ஃபகௌமுன், அவர்கள் ஒரு கூட்டம், யஅதூன பஅதி, எனக்கு பிறகு அவர்கள் வரக்கூடிய ஒரு கூட்டம், யுமினூன பி வலம் யரவுனி, அவர்கள் என்னை ஈமான் கொண்டு இருப்பார்கள், ஆனால் என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்மார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தை பார்த்து என்னுடைய சகோதரர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு காதலை, எந்த அளவுக்கு நேசத்தை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு ஈருலகத்தின் தலைவரே ஒரு சாதாரணமான மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் மீது இந்த அளவுக்கு மஹப்பத்தை வைக்கிறாங்கன்னா, நாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் ஸலவாத்துகளை ஓத வேண்டும், எந்த அளவுக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் கண்ணியங்களையும் பாசத்தையும் வைக்க வேண்டும் என்பதை நாம் நினைக்க வேண்டும்.
இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் சாதாரணமான நாட்களிலேயும் நாம் ஸலவாத்துகளை ஓதுவதின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல சிறப்புகளை, பல நன்மைகளை, பல நோய்களுக்கு நிவாரணங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனால் ஜும்மாவுடைய தினத்தில் கொஞ்சம் கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாயகம் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்துகளை இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதன் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை, ஷஃபாஅத்தை, பரிந்துரையை நாளை மறுமையிலே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்து சுவர்ணத்திலேயே உயர்ந்த சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. துஆ செய்த வண்ணமாக இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.